குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு சின்ன பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். எங்களுடைய சேவைகள் மாத்திரமல்ல, எங்கள் மனதையும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய வார்த்தைக்கு பக்குவமாய் ஆக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பாக்கி நமக்கு இரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தை விண்ணப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு புருஷன், ஒரு மனைவி, பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை தியானிக்கும்படியாய் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதற்கொண்டு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும், இந்த 5ஆம் அதிகாரத்திலே துவக்கத்திலே அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? மனைவிகளே என்றுதான் முதலாவது சொல்லுகிறார். ஆனால் நான் இந்த கால நேரத்திலே துவங்கும் போது புருஷர்களே என்று தொடங்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். என் மனது தேவாவியான உணர்த்தினாலே வாசிப்போம் 25ஆம் வசனத்தை. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். சரி, அன்பு கூறுங்கள் சொல்கிறவர் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் கவனித்து பின்பு அன்பு கூறுகிறதுக்கு வருவோம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. மனைவியார் புருஷனுடைய, இப்படின்னு சொல்லுகிறேன். புருஷன் யார்? மனைவியுடைய மாம்சம், சரீரம் வேறு. எந்த புருஷனுக்கும் தன் சரீரத்தின் அதிகாரம் கிடையாது. எந்த மனைவிக்கும் தன் சரீரத்தின் முழு உரிமை கிடையாது. புருஷனுக்கு சொந்தம் மனைவி, மனைவிக்கு சொந்தம் புருஷன். விளங்குதா உங்களுக்கு? அப்படியானால் ஒருவனும் தன் மாம்சத்தை என்ன பண்ணுகிறதுக்கு பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது. இந்த பகைக்கிற நாம் என்ன செய்கிறோம் வழக்கமா என்று சொன்னால், கொலோசியர் 3:19, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். பகைக்க முன்னால என்ன வருது நமக்கு? மனைவி தவறு செய்யாதில்லை, புருஷன் தவறு செய்யாததில்லை, எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நாமத்தினாலே ஊழியக்காரனாய் தேவ சமூகத்தில் நின்று நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன், நாம் நம்முடைய புருஷனிலும் மனைவிலும் கசப்பு வைக்காதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கசப்பு தான் நமக்கு என்ன உண்டாக்குறது? பகைமையும் விரோதங்களையும் உண்டாக்குறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் நாம் சமாதானமாய் வாழ, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ, நாம் மனைவிகளை பகைக்கவோ கசந்து கொள்ளவோ கூடாது. மனைவிகளே, உங்களுக்கும் தான் இது சேர்ந்து வர வேண்டும். புருஷர்களே, மனைவிகளே, உங்கள் புருஷன் மனைவிகளை சந்தேகப்படாதீர்கள். உன்னுடைய குடும்பம் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்க, உன் குடும்பம் தேவன் வாசம் பண்ணுகிற குடும்பமாக இருக்க, உன் குடும்பம் இந்த உலகத்திற்கு மாதிரியா இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, தயவு செய்து உங்களுடைய குடும்பத்திலே புருஷன் மனைவி ஒருவர் பகைக்காதீங்கள், ஒருவர் கசந்து கொள்ளாதீங்கள், ஒருவரை ஒருவர் சந்தேகப்படாதீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் புருஷன் மனைவிலே ட்ரஸ்ட் இன் தெம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நம்பிக்கை இல்லாததுனால, சந்தேகப்படுகிறதுனால குடும்பங்கள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு ரகசியம் அடங்கி இருக்குது. அது என்ன என்று சொன்னால், don't be yoked with unbeliever. அவிசுவாசோடு நீ என்ன பண்ணாத, பிணைப்படாதே. என்றைக்கு அவிசுவாசியோடு பிணைப்பட்டு விட்டாயோ, நீ அதற்கு மேலே நீ என்ன வேண்டுமானால் செய்து முயற்சித்து பார்க்கலாம், அந்த வாழ்க்கையில உண்மையான சமாதானம் காணப்பட முடியாது. புருஷன் மனைவி உங்கள் குடும்பம் சமாதானமாயிருக்க, சந்தோஷமாயிருக்க, அவிசுவாசிகளை நீங்கள் விவாகம் பண்ணாதிருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அதற்கு பின்புதான் நாம் எதை சொல்லலாம் என்று சொன்னால், புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் இதெல்லாம் செஞ்சுட்டு பகைச்சிட்டு கசந்து சந்தேகப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டு நம்ம குடும்பத்தை கட்டணும்னா முடியாது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் 29ஆம் வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். மாம்சத்தை
புருஷன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். புருஷர்களே, நம்ம மனைவிகளை சோறாக்கி தட்டில் போட்டு சாப்பிடுமா என்ன ஊட்டி கொடுங்க சொல்ல, சீக்கிரமா செஞ்சுட்டோம் வேணா நான் சொல்ல. ஆனா நம்முடைய மனைவிகளை போஷித்து காப்பாற்ற வேண்டிய யார்கிட்ட கடமை? 28ஆம் வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அன்பு கூறுகிறான், நம்மளே அன்பு கூறுவது தப்பு நான் சொல்ல வரல. ஆனா மனைவிலே அன்பு கூற வேண்டும். ஆங்கிலத்தில் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:5. It is not self-seeking. Love is not self-seeking. அன்பு என்று சொன்னால் அதுக்கு தன்னியம் இல்லை. புருஷனே மனைவிக்கு சொல்லி இருக்கிறது அன்பாயிருன்னு, ஆனால் 2 பேருக்கு தான் சேர்த்து சொல்லுகிறேன். தன்னியமாய் இருப்பது அன்பு அல்ல. புருஷனே சொல்லிட்டு இருந்தா 2 பேரும் சேர்த்து சொல்றேன், கொஞ்சம் மனைவிக்கு வருமே. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலேயும் குடும்பத்திலே புருஷனும் கீழ்ப்படிய வேண்டும், மனைவியும் கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகளும் கீழ்ப்படிய வேண்டும். மனைவிதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி அவன் மனைவி தான் இங்க சொல்லியிருக்கான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நான் அதை சொல்றதுக்கு முன்னால நான் அதை செஞ்சு காட்டிட்டு உனக்கு சொல்லும். வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். என்ன சொல்லி இருக்குது? அம்மா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கம்மா, ஞானஸ்நானம் பெற்றீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, ரைட். உங்க புருஷன் ரட்சிக்கப்படல, சரி கிடையாது. ஆனா நீ அவரை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் நீ என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு? கீழ்ப்படிதல், கற்புள்ள வாழ்க்கை நீ செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. மனைவிக்கு ஒரே வார்த்தையிலே காரியம் உண்டு. ஒரே வார்த்தையிலே சொல்லி முடியுங்கள் சொல்வீர்களானால் ஒரே வார்த்தை, மனைவிகள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியணும். 5:33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். எப்படி இருக்க கடவள்? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆம்பிளிஃபைட்ல போடும்போது, fathers do not provoke your children to wrath but bring them up in training. In wrath, அந்த தூரம் வருது பாருங்க, wrath. அது நமக்கு பிள்ளைகிட்ட வேண்டாம். ட்ரைனிங் அர்த்தம் என்னங்க? நீ செஞ்சு காட்டி அதை அவன் செய்ய வைக்கணும். நம்ம குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நாம் செஞ்சு காட்டணும். நாம் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. உங்களுக்கு இஷ்டமா இருக்கோ இஷ்டம் இல்லையோ கீழ்ப்படிங்க. சொல்றேன், நானு செஞ்சுதான் உங்களுக்கு இந்த இடத்துல பேசுறேன். நானு பயந்து கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், கனப்படுத்தி நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாய் சொல்கிறேன், என் தகப்பனி தாய் நான் கனப்படுத்தினாலே இன்னைக்கு ஒரு மனுஷனாய் மாத்திரமல்ல ஒரு தேவ மனுஷனாய் இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்.
அழுதது கீழ்ப்பிடிச்ச பிள்ளைங்க சிரிக்க சிரிக்க வாழ்ந்தாங்க. சிரிக்க சிரிக்க வாழ்ந்த பிள்ளைங்க அழுதே வாழ்க்கை முடிச்சாங்க. கதை சொல்லுது, இது உண்மை. பிள்ளைகளுக்கு கட்டளை மாத்திரமல்ல, அன்பாய் சொல்கிறேன். வாலி பிள்ளைகளே, உங்க இஷ்டம் இல்லையா? பரவாயில்ல. ஆண்டருக்கு இஷ்டம், எங்க அப்பா அம்மாக்கு இஷ்டம், நீ செய்யுங்க. கட்டாயம் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளா இருக்கிறனா நம்ம குடும்பத்திலே புருஷனாய், மனைவியாய், பிள்ளைகளாய் தேவ வார்த்தை கற்றவனாய் ஜீவித்து தேவ கிருபை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஜெபம்.